வணக்கம். நம்ம எல்லாருக்குமே மத்திய அரசாங்கத்துக்கும் விவசாயிகளுக்கும் இப்போ இடையில பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா? என்ன பிரச்சனை அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நம்ம பெப்சி நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் நம்ம குஜராத் விவசாயிகளுக்கும் என்ன பிரச்சனை? இந்த பெப்சி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 விவசாயிகளின் மீது வழக்கு தொடர்றாங்க. சுமார் ஒவ்வொரு விவசாயியின் மீதும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு வழக்கு தொடர்றாங்க. ஸோ என்ன வழக்கு இது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளையர்கள் வந்து இந்தியாவுக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், இங்கே ஒரு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு வராங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மிரட்டி நம்மளை வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் அத்தனையும் கொள்ளடிச்சுக்கிட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போது திருப்பவும் வெளிநாட்டு கம்பெனிகள் ரூபத்தில் இந்த நாடுகள் எல்லாம் பல நாடுகள் நம்மளுடைய இந்தியா மீது படையெடுத்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்மளை மிரட்டி நம்மளை ஆளவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வேற ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய திருப்பியும் செல்வங்கள் அத்தனையும் எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. ஒரு சொமாலியா மாதிரி இந்தியா மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தருமே தொழில் முனைவோராக மாறணும். நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்களை நம்மளே உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கணும். அதன் மூலமா இங்கே ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய வெளிநாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் அத்தனையும் அவங்க நாட்டுக்கு திரும்ப வந்து அனுப்பி வைக்கணும். ஸோ இந்த கேஸ் பற்றி திரும்ப பார்க்கலாங்க. நம்ம இந்த டாபிக் விட்டே டைவர்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த பெப்சி வெர்சஸ் குஜராத் ஃபார்மர்ஸ், இது என்ன கேஸ் அப்படின்றத பற்றி நம்ம விலாவரியாக பார்க்கலாம். 2019 வருஷம் குஜராத்தை சேர்ந்த ஒரு 4 விவசாயிகள், விபின் பட்டேல், சபில் பட்டேல், வினோத், ஹரி அப்படின்னு சொல்லி ஒரு 4 விவசாயிகள்ங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்குன்னு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிலத்தில் வந்து உருளைக்கிழங்கு பயிர் செய்கிறாங்க. உருளைக்கிழங்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உருளைக்கிழங்கு வந்து நம்ம வீட்டில் சாம்பார் வைக்கிறதுக்கோ பொரியல் வைக்கிறதுக்கு வறுவல் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில வீடுகளில் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு கூட போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சிப்ஸை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, இந்த கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சரசரமாக தொங்கும் கலராக அந்த லேஸ் சிப்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லேஸ் சிப்ஸுடைய சைஸும் அந்த லேஸ் சிப்ஸோடைய குவாலிட்டியும் வந்து இந்த நம்ம லோக்கல்ல வீடுகளில் செய்யக்கூடிய சிப்ஸுக்கு வரவே வராது. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லேஸ் சிப்ஸ் அத்தனையும் உற்பத்தி செய்யக்கூடிய சிப்ஸ் வகைகள் உருவாக்கப்படுறது FC5 அப்படின்ற ஒரு வகை உருளைக்கிழங்குகள் மூலிமா. ஸோ இந்த உருளைக்கிழங்குகள் பெப்சி நிறுவனத்தால் பேட்டன் பண்ணப்பட்ட உருளைக்கிழங்குகள். இந்த 4 விவசாயிகளும் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே இந்த பெப்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த FC5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு வகையை தான் இவங்க பயிர் பண்றாங்க. ஸோ இந்த பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெப்சி நிறுவனத்தால பேட்டன் பண்ணப்பட்ட உருளைக்கிழங்குகள். அதனால தான் இவங்க வந்து இந்த பெப்சி நிறுவனம் வந்து இந்த விவசாயிகள் மீது கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த பெப்சி நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாங்களா? இந்த பெப்சி நிறுவனம் வெறும் குளிர்பானங்கள் மட்டும் உற்பத்தி பண்றது கிடையாதுங்க. அதையும் தாண்டி ஸ்நாக்ஸ் ஃபுட், அதாவது இந்த லேஸ் சிப்ஸ், ஸோ இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் வகைகள் உற்பத்தி பண்றாங்க. இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல் அப்படின்னு இந்த உணவு சம்பந்தமான அத்தனை தொழில்களையும் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பெப்சி நிறுவனம் 2019 வருஷம் இந்த குஜராத்தை சேர்ந்த 4 விவசாயிகளும் தன்னுடைய பேட்டன் பண்ண இந்த உருளைக்கிழங்குகளை உற்பத்தி பண்றாங்க அப்படின்றத ஏதோ ஒரு வழியா அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இந்த பெப்சி நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, இவங்களுடைய ரகசிய டீம் ஒன்று அவங்க அந்த விவசாயிகளுடைய இடத்துக்கு அனுப்புறாங்க. இந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகள் கிட்ட தாங்க வந்து ஒரு கொள்முதல் பண்ணணும், உங்களுடைய உருளைக்கிழங்குகள் எல்லாத்தையும் நாங்கள் அதிக விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நிலத்துக்கு போய் அங்கே எல்லாம் வீடியோ, போட்டோஸ் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் ரகசியமாக கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. இவங்க போய் 2 நாட்கள்ல இந்த பெப்சி நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வருது. இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பேட்டன் பண்ண விதைகளை பயன்படுத்தி நீங்க வந்து உருளைக்கிழங்குகள் உற்பத்தி பண்ணியிருக்கீங்க, இது வந்து சட்டவிரோதம். அதனால ஒவ்வொரு விவசாயியும் சுமார் 1,05 லட்சம் ரூபாய் இழப்பீடா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறாங்க. அதை தொடர்ந்து அகமதாபாத் கோர்ட்ல இவங்க வந்து இந்த விவசாயிகள் மீது கேஸும் ஃபைல் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த விவசாயிகள் உற்பத்தி பண்ணது தப்பு தான். அதே சமயம் இந்த பெப்சி நிறுவனம் ஒரு ஏழை விவசாயி கிட்ட 1,05 லட்சம் ரூபாய் அப்படின்றத காம்பன்சேஷனா கேட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு ஒரு சின்னதா ஒரு லீகல் நோட்டீஸ் வருது, 20,000 கொடுங்க, 40,000 பே பண்ண வேண்டியிருக்கும், நீங்க இந்த மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன நோட்டீஸ் வந்தாலே நம்மளுக்கு எப்படி பதறுது. அந்த விவசாயிகள், ஏழை விவசாயிகள், படிப்பறிவு இல்லாத ஒரு விவசாயி கிட்ட 1,05 லட்சம் ரூபாய், சொல்ல போனா 1 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைஃபர்னு கேட்டா கூட அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு
இந்த பெப்சி நிறுவனம் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, கோர்ட்டில் இருந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, ரகசியமாக தன்னுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்களுடைய நிலத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை பெப்சி நிறுவனம் இந்த விவசாயிகளுக்கு எதிராக வந்து தொடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் உலக அளவில் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் இந்த பெப்சி நிறுவனத்துக்கு எதிராக இந்த பெப்சி நிறுவனம் விவசாயிகளை எப்படி வந்து நசுக்கிறாங்க அப்படின்றத சோஷியல் மீடியா மூலிமா உலகமே பேச ஆரம்பிச்சது. அதனால் இந்த பெப்சி நிறுவனத்துக்கு தன்னுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகிட போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சரி சமாதானமாக போகலாம், ஆனால் நீங்கள் உற்பத்தி பண்ண அத்தனை உருளைக்கிழங்குகளையும் எங்களுக்கு மட்டும்தான் விற்கணும், நாங்கள் சொல்கிற விலைக்கு எங்களுக்கு விற்றாதான் நாங்கள் இந்த கேஸை வித்ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸாக பேசி முடிவு கொண்டு வராங்க. இப்போ விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு சட்டத்துக்கு எதிராக. இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு சிமிலரான சட்டம், அதாவது நம்மளுடைய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒன்று இருக்குங்க. இதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக உருவாக்கக்கூடிய பயிர் வகைகள், அதே மாதிரி புதிதாக உருவாக்கக்கூடிய செடி வகைகள், காய்கறிகள், பழங்கள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த விதையையோ இல்லை அந்த பொருட்களையோ உற்பத்தி யாராவது செய்கிறாங்கன்னா அது பெரிய குற்றம் அப்படின்னு இந்த விவசாய சட்டம் மூலிமா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சட்டத்தில் இன்னொரு பாயிண்ட்டை கூட சேர்த்துருக்காங்க. அதாவது இந்த விவசாயிகள் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்கணும், இல்லை இந்த காய்கறிகளோ இந்த பழங்களோ பேட்டன் பண்ணப்பட்ட ஒரு பழமோ காய்கறி வகைகள் அப்படின்றது தெரியாமல் அவங்க வந்து இதை பயிர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்றதும் ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயமும் இந்த கேஸுக்கு அகேன்ஸ்டா, அதாவது இந்த பெப்சி நிறுவனம் ஃபைல் பண்ண கேஸுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. அதாவது இந்த விவசாயிகளுக்கு அவங்க இது பேட்டன்டட் உருளைக்கிழங்குகள் தான் அப்படின்றதே தெரியல. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட் இந்த விவசாயிகளுக்கு சாதகமா. ஸோ இந்த காரணங்களுக்காக அவங்க வந்து கேஸை வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெப்சி நிறுவனத்துடைய வழக்கு பற்றி பார்த்தோம். இந்த மாதிரியான பிசினஸ் ரீதியான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அறிவழகன், நான் ஒரு பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியல் லா ஃபார்ம்.